புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைக்கி நாம் எடுத்துருக்கக்கூடிய டாபிக் பொதுவான ஒரு டவுட் தான். கால்களில் வீக்கம் ஏற்படுது. ஜென்ரலாக காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டுட்டு இருந்தால் கால்களில் வீக்கம் ஏற்படும் அப்படின்ற விஷயம் இருக்குது. இதை தாண்டி வேறு என்ன காரணங்கள்னால இந்த கண்டிஷன் இருக்குது டாக்டர்? நம்ம ஏற்கனவே லைவில் பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த கால் வீக்கத்திற்குரிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேட்டகரி. ஸோ எதுவானாலும் இந்த 8 கேட்டகரியில் தான் வரும். ஏன்னா கால் வீக்கம்னே நமக்கு சில பேருக்கு பயம் வரும். கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இல்லை வேற அடிபட்டிருக்கா, என்னென்னமோ ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த 8 கேட்டகரியில் என்ன அப்படின்னா, முதல் முக்கியமானது என்ன அப்படின்னா, எல்லோருக்குமே கிட்னி கிடையாது. ஸோ ஸ்வீட் ஓகே, நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸ்வீட்டால் கால் வீக்கம் ஏற்படுமான்னா, அதாவது பழங்கள் இல்லாமல் நிறையா குளுக்கோஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்ஸ் நார்மலாக நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்வீட்ஸ் அதிகம் எடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கால்களில் ஃப்ளூயிடை பாடியிலே பொதுவாக ஃப்ளூயிடை ரிட்டென்ஷன் பண்ண வைக்கும். அதாவது நீரை தங்க வைக்கும். அது அந்த நீரை தங்க வைக்கும் பொழுது ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராக இருக்காத காரணத்தால் வீக்கம் ஏற்படும். அதனால தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு, யாருக்கு சுகர் கொஞ்சம் கண்ட்ரோலாக இல்லையோ அவர்களுக்கு அந்த கால் கொலுசு போடும் இடங்களில் வீக்கம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இல்லைனாலும் யூஸ்வலாக பாதம் இருக்கும் பொழுது 2 சைடும் ஒரு எலும்பு மாதிரி இருக்கும். அந்த இடங்களில் எப்பவுமே குழியாக தான் காணப்படணும். கொஞ்சம் மேலே எலும்பி இருந்ததுனாலே அதுவும், ஏன்னா நம்ம கால் வீக்கம் இல்லைன்னா பாத வீக்கம் அப்படின்னோடனே கொஞ்சம் மேலே பல்ஜாகி அழுத்துனா குழி இருக்கணும் அப்படிங்கிறதா பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே என்னென்னா அந்த இடத்துல பள்ளம் இல்லாமல் கொஞ்சம் மேடு எலும்பி இருந்ததுன்னா, ஸோ அதற்கு நம்ம இனிப்பு அதிகமாக சாப்பிடுவதும் ஒரு காரணமாகும். அடுத்து கால் வீக்கம்னாலே எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உப்பை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ சால்ட்டும் முக்கியம். ஆனால் இந்த சால்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சோடியம் அதிகமாக எடுத்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொட்டாசியத்தை கம்மி பண்ணிடுறோம். சரி. ஸோ அப்படி பொட்டாசியம் கம்மி பண்ணுறதுனாலையும் நமக்கு கால்களில் வீக்கம் ஏற்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா, இப்போ பொட்டாசியம் எதில் இருக்குது அப்படின்னா இளநீரில் இருக்குது. அதனால தான் கால் வீக்கம் இருப்பவர்களுக்கு கொடுக்க சொல்கிறது. இளநீரில் இருக்க நிறைய வாழைப்பழம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கு. ஏன்னா நார்மலாகவே உப்புங்கிறப்ப நமக்கு சோடியத்தை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோமே தவிர பொட்டாசியம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா சோடியம், பொட்டாசியம், குளோரின், பைகார்பனேட் இந்த 4 எலக்ட்ரோலைட்ஸும் நம்ம உடம்புல நீர்த்துவம் சீராக இருப்பதற்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால சோடியம் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, கம்மி பண்ணுறோமோ, பொட்டாசியத்தை அதிகரிச்சுக்கணும். பொட்டாசியத்தை கம்மி பண்ணக்கூடாது. பொட்டாசியத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். சப்போஸ் நமக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு அப்போ பொட்டாசியம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர, இல்லைன்னா பொட்டாசியம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து 3வது புரோட்டீன். ஸோ புரோட்டீன் ஆனது வெளியே தள்ளப்படாமல் நம்ம உடம்புல அந்த திசுக்களில் அதாவது கிட்னி, கல்லீரல் இந்த 2 பிரச்சனை மட்டும்தான். ஸோ கிட்னி கல்லீரல் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா யூஸ்வலாக இதுதான் மெட்டபாலிசம் பண்ணும். கல்லீரலானது கிட்னி எக்ஸஸாக இருந்ததுன்னா வெளியே தள்ளப்படும். இது 2லையும் குறைபாடு இல்லை, 2ல் ஏதாவது ஒன்று பாதிப்புக்கு உள்ளாச்சு அப்படின்னா இந்த புரோட்டீன் ஆனது அதிகமாக உள்ளே தங்கிடும். உள்ளே தங்கிட்டு நம்ம திசுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம திசுக்கள் என்ன ஆகும்னா அப்படியே ஒரு சாஃப்ட் டிஷ்யூவாட்ட இருந்து இந்த நீரை உறிஞ்சி வச்சுக்கும். நார்மலாக எப்படி இந்த வாட்டர் பேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீரை எப்படி உறிந்து வைத்துக்கொள்ளுதோ அந்த மாதிரி உறிஞ்சி வச்சுக்கொள்ளும். ஸோ அப்போ ப்ரோட்டீன் நம்ம பார்க்கணும். ப்ரோட்டீன் ஆனது யூரினில் மட்டும் பார்க்கக்கூடாது. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கும் பொழுதும் ப்ரோட்டீன் ஆல்புமின் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அங்கே கால் வீக்கத்திற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான் பிரச்சனை அப்படிங்கிறது. அடுத்து நம்ம எல்லோருக்கும் பொதுவாக தெரிஞ்சது தான் ஹார்ட். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா கால்களில் வீக்கம் வரும். ஆனால் இதில் வீக்கமானது எப்படி இருக்கும் அப்படின்னா, கால்களின் இரு பகுதிகளிலுமே இருக்கும். 2 கால்களிலும் இருக்கும், ஒரு கால்களில் மட்டும் இருக்காது. 2 கால்களிலும் இருந்தது அப்படின்னா ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஹார்ட்டை சுற்றி நீர் சேர்ந்து இருக்கலாம், இல்லை வேறு அந்த சுருங்கி விரியும் தன்மையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ இது குறிப்பாக யாருக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கால்களே பில்லர் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருந்து கீழே
கொஞ்சம் அப்படியே இந்த பில்லர் மாதிரி இருக்கும். அந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இது மாதிரி பெண்ட் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இருக்காது. அவர்களுக்கு காலில் மட்டும் கிடையாது, நான் அதாவது கொலுசு போடுற இடங்கள மட்டும் கிடையாது, மேலேருந்தே கால் வந்து பார்த்தீங்கன்னா பில்லராட்டு இருக்கும். குறிப்பாக மூட்டு பகுதிகளிலேருந்து அந்த கொலுசு போடும் வரைக்கும் அந்த ஒரு கீழே ஒரு பெண்ட் வரும். ஸோ அந்த பெண்ட் வந்து இருக்காது, அவங்களுக்கு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு பார்க்க வந்து அது வீக்கம் மாதிரி தெரியாது. ஏன்னா யூஸ்வலாக நீர்த்துவம் இருந்தது அப்படின்னா அழுத்துனா குழி விழுகும்ல. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிப் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொழுப்பு அங்கே இருக்கும், அந்த கொழுப்போடு சேர்த்து அந்த நீர்த்துவம் சேர்ந்து இருக்கும். நம்ம அழுத்தி பார்த்தாலும் வந்து அது நமக்கு வந்து ஒரு வீக்கம் மாதிரியும் தெரியாது, கொழுப்பு மாதிரியும் தெரியாது, தசைகள் மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும். ஓகே. ஸோ இந்த லிப் எடிமா இதற்குரிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். சில பேருக்கு வந்து என்னென்னா ஜெனட்டிக்காகவே இந்த மாதிரி இருக்கும், பரம்பரை ரீதியாகவும் சிலருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மாற்ற முடியாது. ஆனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணணும். இவங்களுக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பிறகு, இல்லை குழந்தை பிறப்பு, இல்லை ஒரு 16 வயதுக்கு மேலே தான் அந்த கால்கள் வந்து அப்படி மாற்றம் வந்து அடையும். ஸோ அதை கரெக்டாக பார்க்கணும். அது மாதிரி தைராய்டு, ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு ரெண்டுலேயுமே இருக்கும். ஹைப்போதைராய்டில் தான் வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இவர்களுக்கும் கால்களில் கொலுசு போடுற இடங்களில் வீக்கம் இருக்கும். இங்கே இல்லாமல் சில பேருக்கு வந்து மிக்சடிமான்னு சொல்லுவாங்க. இந்த முகத்தில் இந்த 2 சைடு இருக்கும், முதுகு பகுதி, இந்த மேல் பகுதி, இந்த இடத்துலலாம் வீக்கம் இருக்கும். ஸோ இதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். இதை கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சரி செய்தால் தான் இருக்கும். அடுத்து லிம்ஃபேட்டிக், நிணநீர் கோலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, இது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சருக்கு பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ண பிறகு அந்த மேசக்டமி பண்ண பிறகு என்ன ஆகும்னா சில பேருக்கு அந்த லிம்ஃபேட்டிக் சேனல் நிணநீர் கோலத்தில் பாதிப்பு ஏற்படும். சரி, அப்போ அவங்க எந்த சைடு ரிமூவ் பண்ணியிருப்பாங்களோ அந்த சைடுடைய கைகள் மற்றும் வீக்கம் அடையும். அப்புறம் கொஞ்சம் தூக்கி வச்சிருந்தா வந்து நார்மல் அடையும். அதே போன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்கள்லையும் இந்த லிம்ஃபேட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது அப்படின்னா 2 கால்களில் இருக்காது, மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு கால்களில் தான் வந்து இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, தவறாக வந்து நமக்கு யானைக்கால் வியாதி ஃபைலேரியாசிஸ் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜை சீராக செய்யும் வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இல்லைனா அது இன்டைரக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா சிறுநீரக பிரச்சனையை உண்டு பண்ணும், இல்லைன்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா புண்கள் வந்து காலில் வந்து ஏற்படும். நமக்கு சர்க்கரை நோய் பார்ப்பாங்க, சர்க்கரை நோய் இருக்காது. வேற வெரிகோஸ் வெயின் அதனாலையும் வந்து இருக்காது. கரப்பானில் கூட அந்த மாதிரி இருக்கும். கரப்பானோட செகண்ட் ஸ்டேஜில் இது பாதிக்கப்பட்டு லிம்ஃபேட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன் வரும். லிம்ஃபேட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் கரப்பான் வரும். ஸோ ப்ரைமரியாக எதனால அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ இவங்களுக்கு கபத்தொந்தரவால் வந்திருக்கா, வாத தொந்தரவால் வந்திருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கேற்றவாறு சிகிச்சை எடுக்கணும். ஸோ அப்போ லிம்ஃபேட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷனில் இது அப்படியே அவங்க விட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பிளட் வெசல்ஸே வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கால்சிஃபை ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். டிடைமர் உள்ளே வந்து அந்த ரொம்ப நேரம் தங்குவதனால பிளட் கிளாட்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம மேலே சொன்ன எந்த இதையும் நம்ம சரியாக பார்க்கலை அப்படின்னா லிம்ஃபேட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கடைசியாக 8வது ரொம்ப காமனாக தற்காலிகமாக வரும் போகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மருந்துகள், குறிப்பாக ஸ்டீராய்ட்ஸ் மருந்து எடுக்கிறது, பிபிக்கு வந்து மருந்து எடுப்பார்கள். ஸோ பிபிக்கு மருந்து எடுக்கிறப்ப நீர்த்துவம் பெருக்கி தள்ளுற மாதிரி சில மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மருந்துகள் அவங்களுக்கு, அதனால தான் நம்ம நிறையா நம்ம இதில் பார்க்கும்போது லைவில் கூட கேட்போம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிபி மருந்து வந்து நீர் பெருக்கிற மாதிரியோ இல்லை கிட்னியில் வேலை செய்கிற மாதிரி மருந்துகள் இருந்தது அப்படின்னா அதனால் வந்து கால்களில் வந்து வீக்கம் இருக்கும். அப்போ மருத்துவரிடம் வந்து அதை சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு மருந்துகள், நிறைய மருந்துகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மருந்துகளை வந்து மாற்றலாம். ஸ்டீராய்ட்ஸ்லேயும் வீக்கம் வரும். யூரிக் ஆசிட், ஸோ யூரிக் ஆசிட் வந்து இது பண்ணுறதுக்கு நீரை வெளித்தள்ளுறதுக்காக அந்த பிரேக் டவுன் பண்ணி நீர் மூலம் அது வெளித்தள்ளப்படுற மாதிரி மருந்துகள் வந்து கொடுக்கப்படும். அந்த மருந்துகளிலும் ஒரு சில மருந்துகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் ஏற்படும். ஸோ ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கால் வீக்கம், நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி கால் வீக்கம்னோடனே நம்ம என்ன நினைக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாகணும் கால் வீக்கம் அப்படின்னா. அந்த கால்கள் பாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியல் சைட், அதாவது உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே குழியாக தான் இருக்கணும். அந்த குழியானது கொஞ்சம் மேடெலும்பி இல்லை கொஞ்சம் குவிந்து காணப்பட்டாலே நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புல நீர் கோர்க்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு தகுந்த சிகிச்சை பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இது வந்து இந்த கால் வீக்கம் அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை, ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நமக்கு எங்கேயோ பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கக்கூடிய ஒரு அலாரம்.
சரி. ஸோ அந்த அலாமை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த 8 விஷயம் தான், இந்த 8 விஷயத்தை தவிர மீறி எதுவுமே இருக்காது. அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கால் வீக்கமும் இருக்காது, நமக்கு ஆதியாக என்ன பிரச்சனை இருந்ததோ அந்த நோயும் சரியாகும், செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாது. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. Madam, my name is Mohammed Hussain from Dindigul, madam. ஓகே சார், உங்க age about 78 years, senior citizen, madam. ஓகே சார், உங்க क्वेश्चனை கேட்கலாம். டாக்டர் எனக்கு வந்து 2 ஹிப்புமே ஃபிராக்சர் ஆகி இம்ப்ளான்ட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. என்னம்மா? வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து 78 years ஆகுதுமா. சரிங்க. எனக்கு 2 ஹிப்புமே கீழே விழுந்து இம்ப்ளான்ட் பண்ணிருக்கேன். 2010 லெஃப்ட், போன வருஷம் ரைட்டுமா. ஓகே. எனக்கு லெஃப்ட் சைட்ல லெக்ல வந்து தொடப்பகுதியில இருந்து கீழே வரைக்கும் அப்படியே வலி ரேடியேட் ஆகும் மேடம். நடப்பி வாக்கிங் போனா கொஞ்சம் அப்படியே ரேடியேட் நின்றுக்கிறேன். பட் இந்த இது எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுல L4 L5 அந்த கம்ப்ரஷன் ஆகுதுன்னுட்டாங்க மேடம். L5 S1 கம்ப்ரஷன் இருக்கு. ஆமா, அதுக்கு அது நான் அது ரொம்ப வலி இருந்தது என்ன பண்ணுவேன், அந்த பட்டக்ஸ் ஏரியாவில் வந்து இந்த பிசியோதெரப்பி மிஷின் வைப்பாங்க, கொஞ்சம் சரியாங்க. ஒரு 5 நாள் வச்சா சரியாங்க. இதுக்கு என்னமா பெர்மனன்ட்? வேற எதுக்காகவாவது மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்களா? நான் பிபிக்கு மட்டும் மாத்திரை சாப்பிடுறேம்மா. ஓகே, பிபி கண்ட்ரோல்ல இருக்கு. பிபிக்கு வந்து இனாம் 2.5 அம்லாங்க. சுகர் இருக்கா? வந்து இது கால்சியம் டேப்லெட் ஒன்று சாப்பிடுறேன். ஓகே, வெறும் கால்சியம் மாத்திரை மட்டும் சாப்பிடுறீங்களா? ஆமா, கால்சியமும் வைட்டமின் D3 கேப்சூலும். D3 வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கிறீங்களா? இல்ல, டெய்லி எடுக்கக்கூடாதாமா? இல்ல, அது டோஸ் இருக்கு. இப்ப வாரத்துக்கு ஒரு முறைனா 60,000 எடுக்க சொல்லுவாங்க. டெய்லி டோஸ்னா வேற மாதிரி எடுக்க சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இது மலச்சிக்கல் இருக்கா உங்களுக்கு? மலச்சிக்கல் சமயத்துல வரணும், அப்புறம் போகுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜுக்கு ஏத்தாப்புல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எனக்கு வந்து பெர்மனண்டா இதுக்கு என்னமா ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் ஐயா, ஏஜ் ரிலேட்டட் வந்து பாத்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு முதல் 20 வயசு வரைக்கும் உங்க ஸ்கின் எப்படி இருந்தது, 20லேருந்து 40க்கு எப்படி இருந்தது, 40லேருந்து 60க்கு எப்படி இருக்கு, இப்படி புறத்தோற்றமா நம்ம ஸ்கின்ல என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதே மாதிரி தான் என்னன்னா எலும்புகள்லையும் சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ குறைய ஆரம்பிக்கும். அந்த குறைய ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னா ஒரு தேய்மானம் மாதிரி ஏறும்பொழுது L5 அந்த லம்பார்ல அந்த கடைசி இருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டுவடை எலும்புக்கும் முக்கோணமா இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன புஷ் மாதிரி ஒரு குருத்தெலும்பு வந்து இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா ஏஜ் ஆகும் பொழுது கொஞ்சம் தேய்மானமாக ஆரம்பிக்கும். தேய்மானமாக ஆரம்பிக்கும் பொழுது இது வழியாக வந்து இது எதற்காக இருக்குது அப்படின்னா நரம்புகள்லாம் ஃப்ரீயாக வந்து 2 காலுக்கும் போகணும் அப்படிங்கிறதான். ஸோ இது குறையிறதுனால அந்த இடைவெளி குறையும் பொழுது நரம்புகள் வந்து நசுங்க ஆரம்பிக்கும். ஸோ எந்த சைடு நரம்புகள் அதிகமாக நசுங்குதோ அந்த சைடு உங்களுக்கு வலி வேதனை. ஸோ எப்படி இருக்குன்னா புட்டம் சைடில் போய் தொடைகளின் பின்னாடி போய் தொடைகளில் கால்களில் இப்படி தான் வந்து அந்த நரம்புகள் போகும். ஸோ உங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த வலிகள் லெஃப்ட் சைடு அதிகமாக இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு. ஸோ யூஸ்வலாக ஃபிசியோதெரப்பி வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் பண்ணுறப்போ கொஞ்சம் அது ரிலாக்ஸ் ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு தற்காலிக நிவாரணம் கிடைக்கும். பட் நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து 2வது விஷயம், கால்சியம் மாத்திரைகள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே குறிப்பாக ஆண்கள் வெறும் கால்சியம் மட்டும் எடுக்கக்கூடாது. ஏன்னா வெறும் கால்சியம் மட்டும் நம்ம எடுத்தோன்னா கால்சியம் பிளட்டில் போகும். ஆனால் அந்த கால்சியம் போய் எங்கே டெபாசிட் ஆகணுங்கிறது இருக்குது. அது போய் எலும்பில் போய் டெபாசிட் பேங்க்குன்னு சொல்லக்கூடிய எலும்பில் டெபாசிட் ஆகணுமா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களை போய் டெபாசிட் ஆகணுமாங்கிறது அது கிடையாது. எங்கே நமக்கு இதாக இருக்கோ அங்கே போயிருக்கும். ஆனால் பெரும்பாலும் எங்கே போய் டெபாசிட் ஆகும்னா ரத்த நாளங்களில் போய் டெபாசிட் ஆகும். அதனால தான் வயதானவர்களுக்கு ரத்த நாளங்களில் இந்த பிளேக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அதனுடன் விட்டமின் K2 மெக்னீஷியம் மேங்கனீஸ் இருக்கிற மாதிரி மெக்னீஷியம் இருக்கிற மாதிரி எடுக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த K2 ரத்த நாளங்களில் டெபாசிட் பண்ணா விடாமல் அதை திருப்பி பிளட்டுக்கு கொண்டு வந்து எலும்பில் கொண்டு போய் டெபாசிட் பண்ண விடும். அதனால் உங்கள் மருத்துவரிடம் இதை கேட்டு விட்டமின் K2 மெக்னீஷியம் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து விட்டமின் D3 எடுக்கிறது நல்லது தான். இன்னமும் உங்களுக்கு வந்து அதை வந்து அந்த கால்சியத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். சார் ஆனால் இந்த விட்டமின் D3 வந்து எப்படி எடுக்கணும், எவ்வளோ டோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிளட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தீர்மானிக்கிறோம்.
சில மருத்துவர்கள் வாரம் ஒரு முறை 60,000 IU வந்து கொடுப்பாங்க. சிலர் கொஞ்சம் கம்மியான டோஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு விட்டமின் D3 எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த டோஸை டிசைட் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐயா. இதற்கு நீங்கள் இந்த மாதிரி தற்காலிகமாக ஒரு ஃபிசியோதெரப்பியோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வர்ம சிகிச்சையோ அது பண்ணணும். இதில் கொஞ்சம் நரம்புகள் பாதிப்படைகிறதுனால நரம்புகளை தூண்டுவிக்கும் வண்ணம் நம்ம மருந்துகள் எடுக்கிறது நல்லது. ஏன் மலச்சிக்கல் இருக்கான்னு நான் கேட்டேன் அப்படின்னா, மலச்சிக்கல் இருந்ததுன்னா இந்த நம்ம சாக்ரம் எஸ்ன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதனோட பின்னாடி தான் இந்த மலக்குடல் வந்து இருக்கும். சப்போஸ் மலம் அதிகமாக வந்து தங்கியிருக்கு போகலை அப்படின்னா இப்படி வளைந்து இருக்கிறது இப்படி போகும். இப்படி டில்ட் ஆகும் பொழுது இந்த இடத்துல இன்னும் கம்ப்ரெஷன் மேலேயும் கீழேயும் சேர்த்து கம்ப்ரெஷன் அதிகமாகும் பொழுது வலி வேதனை வந்து ஜாஸ்தியாகும். அதனால மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொய்யாப்பழம், நல்ல கீரைகள், நார்ச்சத்துள்ள காய்கறிகள், திரிபலா சூரணம் போன்றவை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பலன் தரும். நன்றி. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? ராணிமா. எந்த ஊர்ல இருந்துமா? மாதவரத்துல இருந்து ரெட்லிஸ்ல இருந்து பேசுறேம்மா. நான் யாருக்கா ஏற்கனவே கேக்குறீங்க? அம்மா கிட்ட வந்திருக்கேன், மருந்து கொடுத்தாங்க, பசங்க எல்லாம் சேர்ந்து நிறுத்தி விட்டாங்க. 2 மருந்து ஒன்னா சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதுன்னு 5 மாசம் ஆகுது. அவங்க 2 வாட்டி போன் பண்ணி அம்மா கேட்டாங்க என்ன. சொல்லுங்கம்மா, எங்க வந்து பாத்தீங்க? சென்னையில வந்து பாத்தீங்களா? ரெட்லிஸ் வந்து இது எடுக்கவே இல்லம்மா. இப்ப எடுத்துக்கலாமாம்மா அந்த மருந்தை? பிபி ஜாஸ்தியா இருக்குதுமா 200. இல்லம்மா, ஆக்சுவலா நிறைய பேரை பாக்குறேன். ஓகேவா, நீங்க உங்களோட இதை எடுத்துட்டு வந்து நேர்ல பாருங்க. அதாவது பசங்க வந்து வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்கள அழைச்சிட்டு வாங்க. என்ன காரணம், இது என்ன வகையான மருத்துவம், இந்த மருத்துவம் எடுக்கும் பொழுது நீங்க பேரலா வேற சிஸ்டம் ஆஃப் மெடிசின் ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற விளக்கம் அவங்களுக்கு தரப்படணும். ஏன்னா நீங்க ஏஜ் ஆனதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையாட்டம் தான். நீங்க வர்றீங்க வந்து மருந்து கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக மருந்து கொடுக்க முடியாது. ஸோ எப்படி ஒரு குழந்தை வந்து பணத்தோட வந்தா மருந்து கொடுத்துட முடியுமா, சிகிச்சை கொடுக்க முடியுமா? அது முறையான இது கிடையாது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களை அழைச்சிட்டு வாங்க. எதற்காக நீங்கள் மற்ற பேரலா சிகிச்சை எடுக்கிறீங்க, இந்த மருந்து எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படுமா. நீங்கள் மருந்துகளை எடுத்துட்டு வந்து நேரில் பாருங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? சார் உங்க பேரு, டிவி பார்க்காதீங்க, ஃபோன்ல பேசுங்க. நாகராஜன் மேடம். எந்த ஊர்ல இருந்து சார்? மதுரை மேடம். மதுரை. யாருக்கா கேக்குறீங்க? மேடம் எனக்கு தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம் சார். மேடம். வணக்கம் சார், உங்க வயது என்ன சார்? வயது 53 மேடம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நான் டிஎன்எஸ்சிசியில் ஒர்க் பண்றேன் மேடம். ஓகே ஓகே மேடம். எனக்கு இடுப்புல வந்து 2 வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கம் மதமதப்பு அதிகமா இருக்கு. எவ்வளோ காலமா இருக்கு? அது இப்போ 4-5 வருஷமா இருக்கு மேடம். ஓகே, உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன பண்றீங்க? அங்க என்ன பண்றீங்க? வெளியில எங்கேயாவது ஃபீல்ட் ஒர்க் போகணுமா இல்ல டேபிள் ஒர்க்கா? இல்ல மேடம், மெக்கானிக்கல் மேடம். ஓகே, பஸ் மெக்கானிக்கல். ஓகே, அப்ப நீங்க ஏதாவது வெயிட் ஏதாவது தூக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்? மேடம். இந்த வலது காலில் மட்டும் எனக்கு வலி வருது, வீக்கமா வருது, மாத்திரை சாப்பிட்டா தெரியாது. வலது காலில் மட்டும்தான் வீக்கம் வருது. அந்த கால் வீக்கம்ங்கிறது எங்க இருக்கு? முட்டிக்கு கீழே அந்த கொலுசு போடுற இடத்துலயா இல்ல அந்த கொலுசு போடுற இடத்துக்கு மேலையா? ஓ, அப்படி சொல்லுங்க. அந்த கொலுசு போற இடத்துக்கிட்டன்னு வச்சுங்களேன். ஓகே, இந்த மாதிரி வீக்கம் எவ்வளவு காலமா இருக்கு? இப்போ ஒரு 6-7 வருஷமா இருக்கு மேடம். 7 வருஷமா இருக்கு. இதற்காக மருத்துவரை போய் பாத்தீங்களா? அப்ப பாத்துருங்க மேடம். அவங்க ராஜன் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்கு மாதிரில. சரி, என்ன சொன்னாங்க அவங்க? சார் நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்கன்னாங்க. சார் சாப்பாடு எப்பயும் போல சாப்பாடு எல்லா கீரை வகைகள் பருப்பு எல்லாமே சாப்பிடுவேன் சார் அப்படின்னு. வேற எதுவும் ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கான்னு கேட்டாரு. சார் எனக்கு பொடி வெத்தலை கூட கிடையாது சார் அப்படின்னு. அத்லட் ஸ்போர்ட்ஸ்மேன் சார் அப்படின்னு. ஓகே, நான் விவசாய குடும்பத்துல இருந்தவன். எனக்கு மதுரை பக்கம் சோழாந்தா பக்கம் ஒரு கிராமம், குறிப்பிட்ட கிராமம். சரி, ஓகே. எனக்கு இப்ப நீங்க தூங்குனீங்கன்னா தூங்கி காலையில எந்திரிச்சீங்க அப்படின்னா வீக்கம் இல்லாமல் இருக்கா இல்ல எப்பவுமே இருக்குதா? வீக்கம் இல்லாம இருக்கு மேடம். நடந்து ஏதாவது கல்லு லேசா குத்துனாலே அந்த இடத்துல லேசா வலி வந்துருது. ஓகே, ஆனா அந்த இடத்துல வந்து இந்த மாம்பழம் கண்ணி போன மாதிரி ஒரு மாதிரி தோல்ல சிகப்பு நிறம் கொஞ்சம் கருப்பு நிறம் அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்ல மேடம். கால் லேசா வந்து வீக்கம், லேசா சின்ன கல்லு போட்டாலும் அந்த கீழ் பாதத்துல போட்டாலே லேசா வலி வந்துருது. ஓகே, இப்போ அப்ப என்னவா இருக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முன்னாடி ஒரு பெரியவர் சொன்னார் பாத்தீங்களா, அது மாதிரிதான் லம்பார் டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நரம்புகள் நசுங்கப்பட்டிருக்கும். ஸோ நரம்புகள் நசுங்கப்பட்டது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தசைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுருங்கி விரியும் தன்மை சீராக இருக்காது. ஸோ ரத்த நாளங்களும் அதோட குவாடினேஷனில் தான். ஏன்னா இந்த கால் கண்ட சதைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்மளுடைய
இரண்டாவது இதயம் மாதிரி. ஸோ அந்த குவாடினேஷன் சரியில்லாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த blood ஆனது மேலே போகாமல் லைட்டாக நீர் வந்து அங்கே சேர்ந்துக்கும். ஸோ நீர் ரொம்ப நேரம் அங்கே தங்குச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க திசுக்களை வந்து பாதிக்கப்பட்டு கொஞ்சமாக இன்ஃப்ளமேஷன், நம்ம கண்ணி காய்ச்சி போகுதுங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஏற்படும். ஸோ லைட்டாக ஏதாவது பட்டால் வலி வேதனைகள் இருக்கும், வீக்கம் போன்றவை வந்திருக்கும். இதுதான் இதற்குரிய காரணம். வேற சர்க்கரை பிபி இதெல்லாம் எதுவும் உங்களுக்கு இல்லை சார்? இருக்கு மேடம். டாக்டர் கன்சல்ட் பண்ண செக் பண்ணி பார்த்தோம் சார் மேடம். சுகர் இருக்கா? இப்போ இருக்கு மேடம். ஒரு 200 கிட்ட இருக்கு மேடம் சுகர். 3 மாசம் சர்க்கரை ஆவரேஜ் எவ்வளோ இருக்கு? சாதாரண 150 200 இருக்கு மேடம். நார்மலா இருக்கு. இல்லை, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பாக நான் விளக்கம் தரேன். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் லட்சுமி மேடம். ஓகே, எந்த ஊர்ல இருந்துமா? திருவாரூர் மாவட்டம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்க வயதுமா? வயது 75. உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு வயது 75. வலது கையில பெருவிரல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து லைட் ப்ளூ கலரா தெரியும் வருது. முதல்ல வலது கையில வலது கை பெருவிரல் ப்ளூ கலரா தெரியுது முதல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பூட்டா அந்த நகம் கலந்து விழுந்துருது. நகம் கலந்து விழுந்துருதா? முழுசா விழுந்துருது பெருவிரல் நகம். அப்படி 2-3 தடவை விழுந்துருக்க மாட்டான். பெருவிரல் நகம் அதுவாவே வந்ததுதாமா? அதுவாவே கலந்துருது. இல்ல, ப்ளூ கலர் தெரியுது. நீல நிறமா அந்த பெருவிரல் மட்டும் இருக்கு, அப்புறம் நகம் விழுந்துட்டு பின்னாடி நகம் முளைத்திருதா? வந்துருது. முளைச்சிருது. ஆமா ஆமா முளைச்சிருது. உங்க வயது என்ன சொன்னீங்க? 75. இது எவ்வளவு காலமா இந்த பிரச்சனைகள் இருக்கு? இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னால விழுந்தது. ஓகே. அப்புறம் இப்போ இன்னைக்கு இது தெரியுது. ஓகே. இதற்கு வேற எதுக்காக மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்களா? இல்ல மேடம், நாங்க சைனஸ் அடிப்படாம தமிழ் மருந்து தான் சாப்பிடுறேன். சித்தரத்தை அந்த சொல்லி நாங்க தமிழ் மருந்து கடையில வாங்கி அதுதான் சாப்பிடுறோம். அது எதுக்காக? கோல்டுக்காக? ஆமா, கோல்டு பிடிச்சதுனால. வேற எதுக்காகவும் மருந்து மாத்திரைகள் எடுக்கல? இல்ல, சளிக்கு மட்டும் தான் மருந்து சாப்பிடுறேன். வேற கழுத்து வலி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். ஓகே. சளினா என்ன, இருமல் இருக்கா இல்ல வீசிங் மாதிரி இருக்கா? இருமல் இல்லையா, மூக்கில இருந்து நீர் கொட்டும். அவ்வளவுதானே இருக்கு, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. வேற ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலாமா இந்த பெருவிரல் மட்டும் உங்களுக்கு நீல நிறமா மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இரத்த ஓட்டம் வந்து சீரா இல்லை. இரத்த ஓட்டம் சீரா இல்லாததுனால அங்க என்ன கிடைக்காதுன்னா ஆக்சிஜனும் சத்துக்களும் வந்து கிடைக்காது. ஸோ சத்துக்கள் கிடைக்காததுனால தான் இந்த நகம் வந்து அந்த டக்குன்னு விழுகிறது. ஆனால் உங்களுக்கு திருப்பி வளர்ந்துருது, இருந்தாலும் திருப்பி விழுகுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை உடனே வந்து பார்க்கணும். ஏன்னா இது ஒரு ஸ்டேஜில் நம்ம சரியாக அணுகலைன்னா இந்த விரல்களோட திசுக்களே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சு முற்றிலும் வந்து இழப்பதற்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகம். இதற்குரிய காரணம் நிறைய இருக்குது. ஒன்று, நீங்கள் கழுத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைகளுக்கு ஒரு ஆர்டரி, ஒரு இரத்த நாளம் வந்து வரும். ஸோ அதில் ஏதாவது கம்ப்ரெஷன், அடைப்பு போன்றவை இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் வரும். அடுத்து இந்த மணிக்கட்டு பகுதிகளில் ஏதாவது கம்ப்ரெஷன் இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும். இல்லை நரம்பு பாதிப்புகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அதனால் காலதாமதம் பண்ணாதீங்க. ஸோ மருத்துவர்களை பார்த்து ஃபஸ்ட்டு டாப்லர் ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஐயோ ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க இதுக்கு அப்படின்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. விரல்களோட நகம்தான் போகுது, ஆனால் நம்ம விரல்களை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம அஜாக்கிரதையாக இருந்தோம்னா அதையும் இழப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது, நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. காலதாமதம் பண்ணாதீங்க, மருத்துவர்களை உடனே போய் பாருங்கள். பார்த்துட்டு டாப்லர் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, எடுங்கம்மா, அது ரொம்ப முக்கியம். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், ஆக்சுவலி நம்ம அந்த பிரேக் முன்னாடி ஒரு நேர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவருக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கான விளக்கம் நம்ம கொடுத்துடலாம். அந்த ஐயா வந்து சொல்லியிருந்தாரு, ஐயா உங்களுக்கு வந்து சுகர் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பல நேயர்களுக்கும் நம்ம இங்கே லைவ்ல சொல்றது என்னன்னா, சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா நான் முன்னாடி சாப்பிட்டேன் இப்படி இருந்துச்சு, போட்ட பிறகு இவ்வளோ லெவலில் இருக்குது அப்படின்னு அதை மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க. அது தற்காலிகமாக நான் ஏதோ ஒரு சர்ஜரி பண்ண போகிறேன், இல்லை ஏதோ ஒரு சிகிச்சை எடுக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் அது ரொம்ப முக்கியம். என் சர்க்கரை நோய் ரத்தத்தில் சர்க்கரை அளவு எனக்கு சீராக இருக்கா, நான் என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு சீராக இருக்கா, ஏன்னா என்னோட செகண்டரி கம்ப்ளைண்ட்ஸாக என் சிறுநீரகம் பாதிக்கப்படக்கூடாது, எனக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடாது, அதுக்கப்புறம் எனக்கு காலில் புண்கள் வரக்கூடாது அப்படின்னா உங்களுடைய HbA1c லெவலை பாருங்கள். HbA1c லெவல் பார்த்தா தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சீராக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன 8 காரணங்களில் அது ஒன்று. ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இல்லைனாலும் அந்த நீர் வந்து
ரிட்டென்ஷன் வந்து அது தங்கி கொள்ளும். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்து பிபிக்கு எடுக்கக்கூடிய சில மருந்து மாத்திரைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதனாலையும் ரிட்டென்ஷன் ஏற்படும். ஸோ அதனால அது ரெண்டையும் சீராக வைத்துக்கொள்ள நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுங்க ஐயா. நன்றி. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? அம்மா உங்கள் பேர்? கீதா. எந்த ஊர்லேருந்துமா? மைசூர். யாருக்கா கேட்குறீங்க? என்னோட கணவர். சரி, என்ன ஏஜ் ஆகுதுமா அவருக்கு? உங்களுக்கு 57. என்னம்மா நீங்கள் பேசுகிறத விட்டு விட்டு கேட்குது. சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க. அவங்க ஒரு 30 வருஷமா பிபிக்கு மாத்திரை 30 வருஷமா பிபிக்கு மாத்திரை எடுக்கிறாங்க. ஓவர் வெயிட் இருக்காங்க. அம்மா ஃபோனில் கொஞ்சம் டைரெக்டாக பேசுங்க. ஸ்பீக்கர் இல்லைன்னா ஹெட்செட் இதை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஃபோனில் பேசுங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் உங்கள் கேள்வியை கேளுங்க. கொஞ்சம் வெயிட் ஓவர் வெயிட். வணக்கம் கீதாமா. ஓவர் வெயிட் இருக்காங்க அவங்க கொஞ்சம். ஓகே, உங்க கணவர் 30 வருடமா பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஓவர் வெயிட்டா இருக்காங்க. ஆமாமா, வெரிகோஸ் வெயின் இருக்கு. ஓகே, உங்க கணவரோட வயது என்ன? 56. 56. சோ பிபிக்கு மட்டும் தான் மாத்திரை சாப்பிடுறாரு, வேற எதுக்கும் மாத்திரை சாப்பிடல? பிபிக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மா. வெயிட் எவ்வளவு இருக்காரு? வெயிட் 90 கிலோ இருக்காங்க. ஹைட் எவ்வளவு இருப்பாரு சென்டிமீட்டர்ல? 6 அடி இருப்பாரு. சரி, ஓகே. அது காலு ரொம்ப வீக்கா வருது மேம். அவங்க ஆபீஸ்ல போய் உட்காந்து வேலை செஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது கூட காலு ரொம்ப வீக்கமாயிருது. ஒரு கால் வீக்கமாகுதா, 2 கால் வீக்கமாகுதா? ஒரு கால் கொஞ்சம் இருக்கு, இன்னொரு கால் ஜாஸ்தி ஆகுது. வெரிகோஸ் வெயின் ரெண்டுலயுமே இருக்கு? லெஃப்ட் கால்ல தான் ஜாஸ்தி இருக்கு. ஓகே. லெஃப்ட் கால் ரொம்ப பெருசாவே வீங்கிடுது. ஓகே. அப்புறம் வெரிகோஸ் வெயின் சின்ன புண்ணு மாதிரி ஆயிட்டு நீர் மாதிரி வந்துட்டு இருக்கு மேம். ஓகே ஓகே. அவங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் லைட்டா நீர் மாதிரி வருது. ஓகே. ஒரு எரிச்சல் இருக்கு அப்படிங்கிறாரு. ஓகே. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி பல நேயர்களுக்கு சொன்னதுதான் என்ன அப்படின்னா, இங்கே உடல் பருமன் வந்து அவருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா. ஸோ உடல் பருமன் இருக்கும் பொழுது இன்னமும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கால்களுக்கு ரத்தம் ஓடி திருப்பி மேலெலும்பி வருது பார்த்தீங்களா, அது வந்து சீராக வந்து இருக்காது. கால்களில் கண்ட சதை இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னாடி ஒரு ஐயாவுக்கு சொன்ன மாதிரி தான், அது நம்மளுடைய இன்னொரு ஹார்ட். இந்த கண்டச்சதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் தசைகளால் தான் செய்யப்பட்டது. ஸோ நம்ம நல்லா நடக்கணும், அதற்கு தான் நடக்க சொல்கிறது. நடக்க சொல்லும் பொழுது இந்த காஃப் மசில் வந்து நல்லா அப்படி சுருங்கி விரியும் தன்மை வந்து இருக்கும். நம்ம நடக்காமல் அப்படியே இருந்தோம்னா அந்த மசில் எதுவுமே ரொம்ப நாள் யூஸ் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே என்ன ஆகும்னா செயலில் இந்த மாதிரி ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுடைய ஆக்சுவலாக உங்கள் கணவருக்கு வந்து பிபி 30 வருட காலமாக இருக்குங்கிறீங்க, வயது வந்து இப்போ 57 அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 27 வயதுலேயே அவருக்கு வந்து பிபி வந்துடும். பிபினோட என்ன நினச்சிருக்கோம், அது ஒரு தனிப்பட்ட நோய் அப்படின்னு. பிபினோட நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஹார்ட்லேருந்து ரத்தம் உடலில் எல்லா பகுதிக்கும் ரத்த நாளங்கள் வழியாக போகுது. ஸோ அப்படி போகும் பொழுது ரத்த ஓட்டம், அதாவது அந்த ஃபோர்ஸ் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பயங்கரமாக சுருங்கி விரியுது. அப்போ அது ஒரு ப்ரெஷர் போடும் பார்த்தீங்களா, அதுதான் பிபி ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அப்போ பிபி ஜாஸ்தியாக இருக்குனாலே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளட் போக முடியாமல் கஷ்டப்படுது, இல்லை ரத்த நாளங்கள்லேயே ரத்தம் போக முடியாமல் கஷ்டப்படுது அப்படின்னா, அப்போ நமக்கு இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு எங்கேயோ பிளட் போகலை பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு சீராக ரத்த ஓட்டம் இருக்கணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, ரத்த நாளங்களோட அந்த விட்டத்தில் ஒன்று விரிசல் இருக்கலாம், கொழுப்பு படிஞ்சிருக்கலாம், இல்லை கால்சியம் படிஞ்சிருக்கலாம், இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அதை சரி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம யாருமே முன்னெடுத்து வந்து போகிறது கிடையாது. ஸோ அப்போ 27 வயதிலேயே உங்களுடைய கணவருக்கு அந்த ரத்த ஓட்டம் போகிறதுல வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அப்போ இது தொடர்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த ரத்த நாளங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைப்ரின், கொலாஜன் இதனால வந்து செய்யப்பட்டிருக்கும். இது என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகும் பொழுது நல்லா வெடப்பாக இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் என்ன அப்படின்னா அப்படியே ஒரு தளர்ந்து போயிடும். ஸோ தளர்ந்து போகும் பொழுது அந்த ரத்த ஓட்டம் இந்த புவியீர்ப்பு சக்தியை மீறி ஹார்ட்டுக்கு போகிறதுல வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுதான் முதல் நிலையாக உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா வெரிகோஸ் வெயின். ஸோ அப்படி எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மலாக இல்லாமல் அப்படியே புடைத்து இருக்கும், இல்லைன்னா அப்படி வளைந்து நெளிந்து இருக்கும். இதில் மேலே பிளட்டு போக முடியாமல் ஒரு வால்வாட்டம் இருக்கும். அது பாதிப்படைகிறதுனால பிளட் அங்கேயே கொஞ்சம் நேரம் தங்கும். பிளட் அப்படிங்கிறது வெறும் பிளட் இல்லை, அது நீர்த்துவம் சேர்ந்தது. எவ்வளோ நேரம் தான் அங்கேயே தங்கி இருக்கும். ஸோ அப்போ ப்ரெஷர் சீராக இல்லை, நீர்த்துவம் சீராக இல்லைன்னா அதில் இருக்க நீர் மற்றும் பிரிந்து உள்ளே இருக்க திசுக்களில் போய் தங்கிக்கும். ஸோ திசுக்களில் போய் தங்குறது தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீக்கம் போன்றவை ஏற்படும்.
அதையும் நம்ம சரியாக இது பண்ணுறதில்ல. எவ்வளோ நேரம் தான் நீர் அங்கேயே இருக்கும், ரொம்ப நேரம் அங்கே நீர் தங்கி இருந்தால் என்ன ஆகும், அதில் தாபிதம் ஏற்படும். தாபிதம் ஏற்படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வெளியே வரணும்ல, ரொம்ப நேரம் ஒரு இடத்துல தங்கி இருந்ததுன்னா வெளியே வரணும். வெளியே வர்றப்ப அந்த வெளியில் இருக்க திசு, மசில், ஸ்கின் இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகி லைட்டாக இன்ஃப்ளமேஷன் ஆட்டும், செவன்னு இருக்கும், இல்லைனா கண்ணி போன மாதிரி இருக்கும், அப்புறம் விரிசல் விடும். பின்பு அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீர் வடியும். இதையும் நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்னா பின்பு புண்கள், இதுதான் வந்து வெரிகோஸ் அல்சர் அப்படின்னா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெரிகோஸ் வெயினை தனியாக பார்க்குறோம், கால்களில் புண்கள் ஏற்படுது நீர் வடிகிறத தனியாக பார்க்குறோம், பிபிக்கு நம்ம இருக்கிறத தனியாக பார்க்குறோம். ஸோ இது தனித்தனியாக பார்க்குறோம். இங்கே மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக இல்லை. அதை நம்ம சரி செய்யும் பொழுது தான் எல்லாமே வந்து சீராக வந்து ஆகும். ஸோ இப்போ உங்கள் கணவருக்கு வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி டி டைமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். டி டைமர் சிஆர்பி நார்மலாக இருக்கான்னு. அது நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரான ப்ரொசீஜரில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லை அது நார்மலாக இல்லை அப்படின்னா சிகிச்சை முறைகளில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்கிறது அர்த்தம். நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை டி நகரில் இருக்குது மெயின் பிரான்ச், வேறு எங்கெல்லாம் இருக்குது, இந்த வார கேம்ப் டீட்டெயில்ஸும் சொல்லிடுங்க. ஸோ நமது மருத்துவமனை தலைமை மருத்துவமனை சென்னை டி நகர் இருக்குது. இதை எல்லாது வந்து பிற மாவட்டங்களையும் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. திருச்சி, கோவை, புதுச்சேரி, மதுரை போன்ற இடங்கள்ல இருக்குது. யூஸ்வலாக அங்கேயும் விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வந்து 7ஆம் தேதி திருச்சி கருமண்டபத்தில் நமது மருத்துவமனை இருக்குது. ஸோ அங்கே விசிட் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை 8, 9ஆம் தேதி சனிக்கிழமை 2 நாட்களும் வந்து மதுரையில் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து கேப்புதூரில் வந்து இருக்குது. ஸோ அங்கே நான் விசிட் பண்ணுவேன். ஸோ அருகாமையில் இருப்பவர்கள் கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரில் வந்து பார்த்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர்? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் அப்பர்னா, நான் மதுரை. சரிம்மா, அம்மாக்காக கேட்கறதுக்காக. அம்மாவோட வயது சொல்லிட்டு கேள்வி கேளுங்கம்மா. அம்மாவுக்கு வயசு 51. அம்மாவுக்கு வந்து ரைட் சைடு முட்டி வந்து 2 முட்டிக்கும் உள்ள கேப் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கேப் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்ச நேரம் எங்கேயா வெளியே போயிட்டு வந்தா கூட ரொம்ப டயர்டாகி படுத்துறாங்க. ஓகே, சாஞ்சி தான் நடக்கிறாங்க. ஓவர் வெயிட்டா இருக்காங்க அம்மா. ஒரு 15 kg எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க அப்ராக்சிமேட்டா. ஓகே, வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறாங்களா? இல்ல, அந்த மருந்து மாத்திரை எதுவுமே எடுத்துக்கல. மெனோபாஸ் ஆயிடுச்சு அம்மாக்கு? இல்ல, இன்னும் ஆகல. மெனோபாஸ் ஆகல. இன்னும் ஆகல. எப்படி மாதவிடாய் மாதம் வந்துட்டு இருக்கா இல்ல தள்ளி போகுதா? சில டைம் மேபி ஒரு 5 days தள்ளி போனா ரொம்ப வலி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா சில டைம் அந்த 28-30 daysக்குள்ள வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை 35-36 days ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை வந்து வெயிட்டை வந்து குறைக்க சொல்லுங்க. அதுவும் குறிப்பாக மெனோபாஸை நோக்கி போகிறதுனால பின்னாடி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போயே வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். உணவு முறையில் வந்து அதை குறைக்க வந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வெயிட் பாரம் அதிகமாக இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நம்ம அதிகமானது நம்ம முதுகு தண்டுவடமும் நம்ம கால் மூட்டுகளும் தான் அந்த பாரத்தை வந்து ஏற்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து இன்னமும் அவங்களுக்கு கஷ்டமாகும். அடுத்து இந்த கால் மூட்டு, அதாவது ஃபீமர் தொடை எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொடை எலும்பும் இந்த கால் எலும்பும் இது ரெண்டும் என்ன அப்படின்னா யூஸ்வலாக கொஞ்சம் கேப் இருக்கும், அங்கே ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்கும். அது ரெண்டும் வந்து உராயாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு கப் மாதிரி கார்டிலேஜ் வந்து இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும், உடல் பருமனில் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால அந்த மெனோபாஸ் இதை நோக்கி போகும் பொழுது கால்சியம் மெட்டபாலிசம் இதெல்லாம் சீராக இல்லாத பொழுது அந்த குருத்தெலும்பானது வந்து என்ன ஆகும் அப்படின்னா தேய ஆரம்பிச்சிடும். ஸோ தேய ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது கேப் குறைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதற்குரிய காரணம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னென்னா இதுவும் ரொம்ப பக்கத்தில் இருந்ததுன்னா உராய ஆரம்பிக்கும். ஸோ உராய ஆரம்பிக்கும் பொழுது, உராய்வு ஏற்படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தசைகள் அந்த இதெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் மைல்டாக கம்ப்ரெஷன் ஆகும். அப்போ நடந்தாங்கன்னா வலி, வேதனை, சில சமயம் வீக்கம் போன்றவை வந்து ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னா வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப முக்கியம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், HbA1c லெவல், அம்மாவுக்கு இப்போ சுகர் இல்லைனாலும் HbA1c எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6க்கு கீழே வந்து அதை வச்சுக்க வந்து ட்ரை பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இந்த குருத்தெலும்பு இப்போ குறைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கால்சியம் மட்டும் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் பிரயோஜனம் கிடையாது.
ஸோ விட்டமின் D3 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்த வகையில் வந்து பண்ணணும். அடுத்து இப்போ நீங்கள் கால்களில் நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகளில் தேன் மெழுகு அப்படின்னு வந்து கிடைக்கும். நிறைய மெழுகு இருக்குது, நான் சொல்கிறது தேன் மெழுகு அப்படிங்கிறது. நார்மலாகவே மற்ற மெழுகை விட தேன் மெழுகு வந்து தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை, வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை கீழே இறக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் பூங்கற்பூரம் போட்டுட்டு இந்த தேன் மெழுகு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா சீவிட்டு அதில் போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும். ஸோ மூட்டுகளில் நல்லா வெதுவெதுப்பான வெந்நீரில் நல்லா டர்க்கி டவலில் நனைச்சி நல்லா பிழிஞ்சிட்டு தொடச்சிட்டு இதை அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு துணி வச்சு அப்படி லைட்டாக சுற்றி விட சொல்லுங்கள். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாபிதத்தை வந்து குறைக்கும். அடுத்து அங்கே ஃப்ளூயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃப்ளூயிடை சுரப்பதற்கு தேவையான அளவு வந்து நம்ம கொலாஜன் வந்து ரொம்ப முக்கியம், கான்ட்ராய்டின் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கு தகுந்த வகையில் வந்து நம்ம உணவு எடுக்கணும். ஸோ வெண்டிக்காய் ஊறல் நீரெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் வரும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ளாக் சீட்ஸ் ரொம்ப முக்கியம். ஃப்ளாக் சீட்ஸை ஊற வச்சு அந்த ஜெல்லோட பதத்தோடு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப முக்கியம். இதை இது பண்ணுறப்ப இன்னமும் இந்த இது டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் ஈஸியாக நாளைக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் போகாத அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்கெல்லாம் முன்னாடி அம்மா வந்து ஃபஸ்ட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணும், அது ரொம்ப முக்கியமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கங்காதேவி. எந்த ஊர்லேருந்துமா? சத்தியமங்கலம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க. உங்கள் வயதை சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? சரி, 69ங்க. வணக்கம்மா. வணக்கங்க. 69ங்க. கங்காதேவி. சொல்லுங்கம்மா என்ன சந்தேகம்? இடுப்பு குறுக்கிருந்த வலி, தோள்பட்ட வலிங்க. அவ சுகர்ல இருக்குதுங்க. அசதியா இருக்கா? அசதி ஜாஸ்தி, தோள்பட்ட கை கூட வலிங்க. ஓகே, மெனோபாஸ் ஆகி இப்போ எவ்வளோ காலம் ஆகுது? மாதவிடாய் நின்று எவ்வளோ காலம் ஆகுது? அது 30 வருஷம் ஆகுதுங்க. 30 வருஷம் ஆகுதா? ஆமாங்க. மாதவிடாய் நின்ன பிறகு வெயிட் அதிகரிச்சிருக்கீங்களா? என்னங்க பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு வெயிட்ஸ் இப்போ வெயிட் உடம்பு எடை போட்டிருக்கா? வெயிட் இல்லை, 70 கிலோ தான் இருப்பேன். எவ்வளோ இருக்கீங்க? 67, 68. 67, 68. ஹைட் எவ்வளோ இருக்கீங்க சென்டிமீட்டர்ல? 1 சென்டிமீட்டர் 5 இருப்பேன். ஓகே, வேற எதுக்காவது பிபி, சுகர், தைராய்டு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? சுகர் இருக்கும். எவ்வளோ காலமா சுகர் இருக்கு? அது 26 வருஷமா இருக்குங்க. 21 வருடமா சுகர் இருக்கு. லாஸ்டா உங்க HbA1c பார்த்த பொழுது எவ்வளவு இருக்கு? 130. இல்ல, நான் கேக்குறது 3 மாத சர்க்கரை அளவோட ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு? ஆவரேஜ் 130. இல்லம்மா, அது கிடையாது. அது எப்படி இருக்கும்னா 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படி இருக்கும். சரி, நீங்க தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா விளக்கம் தரேன். ஸோ அம்மா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு 67 வயது ஆகுது. கிட்டத்தட்ட மெனோபாஸ் ஆகி 30 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 37 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மெனோபாஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ 37 மெனோபாஸுங்கிறது கூட கொஞ்சம் ஏர்லி மெனோபாஸ் தான். ஏன்னா ஒரு 40க்கு மேலே இது பண்ண, ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பெண்களுக்கு தாமதமாக மெனோபாஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏர்லி மெனோபாஸ் ஆகும் பொழுது எலும்புகள் வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி வந்து என்ன, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதனால ஏர்லி மெனோபாஸ் ஆகிறவங்க உணவில் வந்து ரொம்ப அக்கறையாக வந்து இருந்துக்கணும். போதுமான அளவு கால்சியம் உணவுகள் வந்து எடுக்கிறோமா, செரிமானமானது சீராக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து சர்க்கரை நோய். இவங்க வந்து 30 வருடமாக வந்து இவங்களுக்கு மெனோபாஸ் ஆகிருக்கு. சர்க்கரை நோய் வந்து 21 வருடமாக இருக்குது. அப்போ 21, இது ஒரு 30, ஒரு 9 வருடம் கழித்து அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படின்னா அது தவறு. அவங்களுக்கு எப்போ மெனோபாஸ் ஆச்சோ அப்பயே அவங்களுக்கு அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம அதை கவனிக்கிறது கிடையாது. நம்ம முன்னாடி ஒரு இதில் கூட நம்ம சொல்லியிருப்போம், என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வருது அப்படின்னா எனக்கு இப்போ தான் சர்க்கரை நோய் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. அதற்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த நோய் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் நமக்கு அது தெரியக்கூடிய காலம் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் பலரும் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, 3 மாத சர்க்கரை அளவை பாருங்கள், அப்போ தான் வந்து நமக்கு அந்த செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்காது. இப்போ வந்து சர்க்கரை வந்து நம்ம சீராக கட்டுக்குள் வைக்கல. யாருக்கெல்லாம் 3 மாத சர்க்கரை அளவு HbA1c 6.5க்குள்ளே இல்லையோ அவர்களுக்கு கண்டிப்பாக
டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும், வர வாய்ப்பு இருக்குது. ஈவன் வந்து அம்மா வந்து ஷோல்டர் அப்படின்னா பெரிய ஆர்த்ரைட்டிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸும் சர்க்கரை நோயில் யூஸ்வலாக ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்ததுன்னா தாபிதம் உடலில் அதிகமாக இருக்கும். அது இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும், கைகளை தூக்குவதில் வந்து கடினத்துவம் இருக்கும், இடுப்பு பகுதி வலி அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அம்மா வந்து HbA1c லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 6.5க்கு கீழே இல்லைன்னா மருத்துவரை பார்த்து அதை கண்ட்ரோல் கொண்டு வர மருந்துகள் மட்டும் இல்லை, உணவு முறை தான் ரொம்ப முக்கியம். நிச்சயமா. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம டாக்டர் ஆன் காலில் ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து பேசியிருந்தோம், கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம். இதற்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிட்னி தான் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்றது பொதுவான ஒரு புரிதலாக இருந்துச்சு. 8 காரணங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. அதே மாதிரி எந்த ஒரு நோய்க்குமே அறிகுறிகள் தான் நம்ம பார்க்கணும். அறிகுறிகள் வேறு, அதனுடைய என்ன காரணம் அப்படிங்கிறது வேறு. அந்த காரணத்துக்கு தான் நம்ம வந்து சிகிச்சை எடுக்கணும். அப்படி முறையான சிகிச்சை எடுப்பதன் மூலியமாக நம்மளுடைய இந்த உயிர் ஆபத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கூட நம்ம தப்பிச்சுக்கலாம்ன்ற விஷயம் இன்றைய டாக்டர் ஆன் காலில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர், நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.